இந்த ஜூனியர் என்டிஆர் திரைப்படத்துக்கு பயங்கரமான கான்ட்ரோவர்சி உருவாச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு மீடியாக்காரனுங்க, இவனுங்க சும்மாவே ஆடுவானுங்க. இப்படிப்பட்ட கான்ட்ரோவர்சிலாம் சிக்கிச்சுன்னா சும்மா விடுவானுங்களா? இவனுங்க டிபேட்ட நடத்துனானுங்க. நார்த்ல நேஷனல் மீடியால ஒரு டிபேட் ஒண்ணு நடத்துனாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க இஸ்லாமிய பெண் ஓகேங்களா? அந்த இஸ்லாமிய பெண் அந்த டிபேட்ல போயிட்டு பேசுறாங்க. "குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். தமிழ் கடவுள் முருகன் தான்" அப்படின்ற மாரி இந்த அம்மா கத்திட்டு இருந்தாங்க. சரிதான். நீங்க சொல்றது சரிதான். கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன். "குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்" அப்படின்னு சொல்றது உண்மதான். திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு நீயும் உங்க அண்ணன் சீமானும் சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க? அங்க முருகப்பெருமானுக்கு எதிராக பேசிப்புட்டு, எவன் நம்மள அடிமைப்படுத்துறதுக்கு வந்தானோ, எவன் நம்ம சொத்துக்கள ஆட்டைய போட்டானோ, திருடுனானோ, அவனுங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாரி ஏன் நீங்க அங்க உட்கார்ந்து பேசுனீங்க? திமுக, திக இவங்க பண்ற மாரியே, இவங்க பேசுற மாரியே ஏன் உங்க அண்ணன் பேசினாரு? திருப்பரங்குன்ற விவகாரத்துல முருகப்பெருமானுக்கு எதிராக ஏன் பேசுனீங்க? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னா, திருப்பரங்குன்றத்துல யார் இருக்கா? சிக்கந்தர் பாபாவா இருக்காரு அங்க? இதுங்களுக்கெல்லாம் காண்டு என்னன்னா, பார்ன் இன் நார்த்ன்னு போட்டாங்க பாருங்க டேக்லைன்ல. அதுதான். அது உண்மதான். உண்மை கசக்கத்தான் செய்யும். நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம கடவுளா வணங்குறவங்க எல்லாருமே வடக்குல தான் பொறந்திருக்காங்க. அந்த கடவுள வாழ்த்தி பாடுவாங்க இல்லையா? ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அவங்க எல்லாருமே சவுத்த சேர்ந்தவங்க. கடவுள் நார்த்ல பொறந்திருக்காருன்னா, அவங்கள வொர்ஷிப் பண்றவங்க, அவங்களுடைய புகழ பாடுனவங்க, பெரிய பெரிய ஞானிகள் இவங்க எல்லாருமே சவுத்துல இருந்து தான் பொறந்திருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் சொன்னானா இவங்களுக்கு புரியவும் புரியாது, ஒத்துக்கவும் மாட்டானுங்க. இவனுங்களுக்கு கொற்றவைக்கும், பார்வதிக்குமே என்ன இருக்கு? அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை அதுவே இவனுங்களுக்கு தெரியல. இவனுங்க கிட்டலாம் நாம எப்படிங்க சங்ககால இலக்கியப்படி போறது? வரலாற்று ஆதாரங்கள் கூட போறது? நம்முடைய அரசர்கள் செதுக்கி வச்ச கல்வெட்டுகள் மூலியமாக எப்படி நாம இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது? இவனுங்க எல்லாருமே மென்டலி மென்டல். இவனுங்க வந்து என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டானுங்க. எதுவுமே கேட்க மாட்டானுங்க. வால்மீகி எழுதின ராமாயணத்தையும் இவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. இவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் கிறுக்கி விட்டு அதான் ராமாயணம்னுவானுங்க. ராமாயணத்தில் வால்மீகி மறைத்த விஷயங்கள்னு வேற கத்துவானுங்க. என்னத்த சொல்றது? வால்மீகி வால்மீகி எழுதினது தான் ராமாயணம். அவருக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ்ல நெறைய பேர் அவங்களுடைய இன்டர்பிரேஷன குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இவனுங்க என்னடான்னா, வால்மீகி மறைத்த விஷயங்கள் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும் வால்மீகி அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சாருன்னு? என்ன வால்மீகி பின்னாடியே உட்கார்ந்துகின்னு பார்த்துட்டு இருந்தியா? என்னடா நீங்க எப்புட்றா உங்களால இப்படிலாம் பேச முடியுது? ராமாயணத்த கம்பர் தமிழ்ல எழுதினார் இல்லையா? கம்ப ராமாயணமா வந்தது இல்லையா? கம்பர் எப்போ ராமாயணத்த எழுதினாரு? ஒரு 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் ஐ திங்க் சோ 12 இல்ல 13ஆம் நூற்றாண்டுகள்ல எழுதியிருப்பாரு. கம்பர் ராமாயணத்த எழுதினதுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ராமாயணம் தெரிய வந்ததா? கம்ப ராமாயணம் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ராமாயணம் அப்படின்ற ஒரு இதிகாசம் இருக்கின்றதே தெரிஞ்சதா? கிடையாது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் பல நூற்றாண்டுகளாக செவிவழி செய்திகளாக இந்த ஜம்பு தீபத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சது தான் பல்லவர்கள். 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுல இருந்தவங்க பல்லவர்கள். அவங்க மகாபாரத மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. மகாபாரத மண்டபங்கள். இத்தனைக்கும் மகாபாரதம் தமிழ்லலாம் அந்த காலகட்டத்துல வரவே இல்ல. ராமாயணமே 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்கு. மகாபாரதம் குறித்து, ராமாயணம் குறித்துலாம் நம்மளுடைய பல்லவர்கள், சேரர்கள், சோழர்கள் அவங்களுடைய கோவில்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. நெறைய மண்டபங்கள கட்டி வச்சிருக்கானுங்க. சாரி கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இவனுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய தமிழ் தேசிய அயோக்கியர்கள் இருக்கானுங்க இல்லையா? இவனுங்க அது எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. வால்மீகி உருட்டு கதைப்பா. அவர் சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்ப்பா. பல்லவர்கள்லாம் தமிழர்களே கிடையாதுப்பா. நாங்க அவங்களெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம்ப்பா. ராஜராஜ சோழன் சிவனுக்காக ஒரு கோவில் கட்டியிருந்தாலும், அவர் ஹிந்து கிடையாதுப்பா. அவர நாங்க இந்துவா கன்சிடர் பண்ண மாட்டோம்ப்பா. அப்படின்ற மாரி கத்துவானுங்க. இவனுங்க இவனுங்க முட்டாள்களா? இல்ல இவனுங்க பேசக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடியவர்கள் முட்டாள்களா? அப்படின்றதே நமக்கு புரியாது. இவனுங்க அந்த அளவு ஒரு பெரிய கூட்டத்த உருவாக்கி வச்சிருக்கானுங்க. தற்குறி கூட்டத்த உருவாக்கி வச்சிருக்கானுங்க. முருகப்பெருமான் வடக்குல தான் பொறந்தாரு. அவரு இமயத்துல தான் பொறந்தாரு. அதுக்கான சான்றுகள் நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்கு. நம்முடைய சங்ககால பாடல்கள்ல இருக்கு. உங்களுக்கு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்டிஆர் உடைய அந்த ஒரு திரைப்படத்த உங்களுக்கு புடிக்கல. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களே சங்ககால இலக்கியங்கள்லருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த படத்தையே எடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, உங்களால எப்படி அந்த படத்துக்கு எதிராக பேச முடியும்? அதாவது முருகப்பெருமான் வடக்குல பொறந்தாருன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக எப்படி உங்களால பேச முடியும்? நீங்க பேசணும்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கக்கூடிய பரிபாடலுக்கு எதிராக, திருமுருகாற்று படைக்கு எதிராக, நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? பாடல்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு எதிராக பேசுங்க. அதெல்லாம் குப்பைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா இங்க வாங்க, நாம உட்கார்ந்து பேசுவோம். இத பாருங்களேன். தனுஷ் தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு ஃபோட்டோவ போட்டிருந்தாரு. என்னடா இது? அ முருகப்பெருமான்னு சொல்ற, பட்டைய காணோம், பொட்ட காணோம், பூணல காணோம். இவரு எப்புட்றா தமிழ் முருகனா இருப்பாரு?
அதுவும் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, அப்போ ஒரு ஏஐல ஒரு வீடியோ ஒண்ணு விட்டுருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் மூஞ்சியே காட்ட மாட்டாங்க. மூஞ்சிய ப்ளீச் பண்ண மாரி காமிப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது புரியவே இல்ல. இவனுங்க வந்து தமிழ் முருகன்னு சொல்லி படம் எடுக்குறானுங்களா? இல்ல தமிழ் அல்லான்னு சொல்லி படம் எடுக்குறானுங்களான்னு எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா, இஸ்லாமர்களுடைய நம்பிக்கைப்படி, அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள ஒரு வீடியோவாவோ, இல்லன்னா திரைப்படமாவோ, டாக்குமெண்ட்ரியாவோ எடுக்கும்பொழுது, அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் வரக்கூடிய சீன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அல்லாஹ்வுடைய ஃபேஸ அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒளி வடிவில தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்க்கு ஃபேஸ்லாம் பெருசா காட்ட மாட்டாங்க. அத ரிவீலும் பண்ண உடமாட்டாங்க. மீறி அல்லாஹ்வுடைய முகம் இப்படி தான் இருக்கும்னு யாராச்சும் வரைஞ்சாங்கன்னா, அவங்கள கொன்னுடுவாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அல்லாஹ் குறித்தான வீடியோஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதில வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டருடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ளீச்சா இருக்கும். அதாவது ரொம்ப பிரகாசமா, வெளிச்சமா இருக்கும். அத மாரி தான் இவனுங்க இந்த ஏஐல ஜெனரேட் பண்ண வீடியோல, முருகன்னு காட்டுற அந்த ஒரு கேரக்டருடைய ஃபேஸு ப்ளீச் பண்ணி காட்டியிருக்காங்க. ஃபுல்லா அப்படியே வெளிச்சமா காமிச்சிருக்காங்க. புரியல. நீங்க முருகப்பெருமான் குறித்து தான படம் எடுக்குறீங்க. இல்ல அல்லாஹ் பத்தி படம் எடுக்குறீங்களா? ஏதாச்சும் கிளியரா சொல்லிட்டு எடுங்க. ஏன்னா, அழகான கடவுள் அப்படின்ற மாரி நம்முடைய முருகப்பெருமான தான் சொல்லுவாங்க. அழகன். அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு. அப்படிப்பட்ட முருகன, நீங்க என்னடான்னா மூஞ்சியே காட்டாம ப்ளீச் பண்ணி காட்டுறீங்க. வொர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா? அவரு சேயோன்னு சொல்லி ஒரு படத்த எடுக்குறாரு. அந்த படத்துடைய கதைக்கருவுக்கும், முருகப்பெருமானுக்கும் சம்மந்தம் இருக்கு, லிங்க் இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு ரூரல் ஏரியால சொல்லக்கூடிய ஒரு கதைய மையப்படுத்தி தான் அந்த ஒரு படத்த எடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஜூனியர் என்டிஆருடைய அந்த ஒரு படம். அது இந்த படத்துல முருகன கடவுளா தான் காட்டுறாங்க. கடைசியா நம்முடைய வெற்றிமாறனுடைய இந்த படம். தமிழ் முருகன் சொல்ற இந்த ஒரு படம். முருகா, தயவு செய்து நீயே இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடு. நீயே உன்னைய காப்பாத்திக்கோ. நீ தான் இவனுங்க கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கிற, படாத பாடு படுற. ஸோ தயவு செய்து எப்படியாச்சும் இவனுங்க கிட்ட இருந்து ஓடி போயிடு. தப்பிச்சு ஓடி போயிடு. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. இம்புட்டு நாளா தமிழகம் ஒரு ஈவேரா மண். தமிழகம் ஈவேராவுக்கு சொந்தமானது. திராவிட பூமி, நாத்திக கொள்கை, கடவுள் மறுப்பு இத மாரி பேசிட்டு இருந்த ஒவ்வொரு வாயும், இப்போ முருகா, முருகா, முருகான்னு கத்திட்டு இருக்கு. முருகா, முருகான்னு கோஷம் போட்டுட்டு இருக்கு. தீக்கால இருக்கிறவனுங்களே ஈவேரா கொள்கை கோட்பாடுகள், ஈவேரா சொன்ன கருத்துக்கள குழி தோண்டி புதைக்கிறாங்க. உண்மையாலேயே இவனுங்களுடைய வாயிலிருந்து முருகா, முருகான்னு சொல்றத கேட்கும் பொழுது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உண்மையாலேயே அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கு. உள்ளபடியே சொல்றேன். இந்த நாத்திக நாதாரி கும்பல் வாயிலிருந்து முருகா, முருகான்னு வரதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம்ல இதே முருகப்பெருமான மையப்படுத்தி கந்த சஷ்டி கவசத்த எவ்ளோ கேவலப்படுத்தி, எவ்ளோ கொச்சப்படுத்தி பேசியிருந்தானுங்க. அப்பலாம் ஒருத்தனாச்சும் வாய தொறந்து பேசினானா? இன்னைக்கு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில முருகனை குறித்து ஒரு படத்த எடுக்குறாங்கன்ன உடனேயே இவனுங்கலாம் பாருங்க, இவனுங்க இந்த திராவிட அவுட் இவனுங்க வெர்ஷன்ல முருகப்பெருமான் குறித்து நாங்க ஒரு படத்த எடுக்குறோம்னு ஒரு குப்பை கதைய தூக்கின்னு வந்து நிக்கிறானுங்க. கர்மா. இதான் கர்மாங்கிறது. இதுதான் கர்மான்றது. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானே. இந்த குறளுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் கர்மா இஸ் கர்மா. இந்த திராவிட வுட் தன்னுடைய சித்தாந்த போர முருகனை மையப்படுத்தி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. எஸ், உண்மையாலேயே இந்த திராவிட வுட் ஒரு சித்தாந்த போர தான் இப்போ நடத்துறதுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ல போற? முருகப்பெருமான் கடவுள் இல்லைன்னு சொல்ல போறியா? சொல்லிக்கோ. முருகன் வடக்குல பொறக்கலன்னு சொல்ல போறியா? சொல்லிக்கோ. முருகப்பெருமான் சிவனின் புள்ளியே கிடையாது, பார்வதிக்கு மகனே கிடையாதுன்னு சொல்ல போறியா? சொல்லிக்கோ, தாராளமா சொல்லிக்கோ. எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த பாரத தேசம் முழுக்க பல இடங்கள்ல பல்வேறு கோவில்கள் முருகப்பெருமானுக்காக இருக்கு. அந்த கோவில்கள் சொல்லும் முருகப்பெருமான் யாரு, முருகனுடைய வரலாறு என்ன அப்படின்றது அந்த கோவில்கள் சொல்லும். முருகப்பெருமானை பத்தி தெரிஞ்சிக்க, முருகப்பெருமான் யாருன்ற வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்கெல்லாம் சங்ககால இலக்கியங்களை நோக்கி போவாங்க, சங்ககால பாடல்களை நோக்கி போவாங்க, இல்லைன்னா கோவில்களுக்கு போவாங்க. கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், கல்வெட்டுகள் இதை ஆய்வு செய்கிறவங்களை நோக்கி போவாங்க. முருகப்பெருமானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க. தீகாக்காரன் ஏதோ புத்தகம் எழுதிருக்கானாமே தமிழ் முருகன், அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. வெற்றிமாறன் ஏதோ படத்தை எடுத்து வச்சிருக்கானாம்ல, அது என்ன படம், அதில் முருகன் பற்றி சொல்கிறாங்களாம்ல, நம்மளும் முருகனை பற்றி தெரிஞ்சுப்போன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் இந்த திராவிட ஓட்டை மட்டும் சொல்லலை, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ஐடியாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யாரும் திரைப்படங்களை நோக்கி போக மாட்டாங்க. நீ என்ன முருகன் கடவுளே கிடையாது, அவர் வடக்கில் பிறக்கவே இல்லை, அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாருன்னு சொல்லி கோவிலா கட்டுற? படம் தானே எடுக்கிற, எடுத்துக்கோ.
முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மூளை இருக்கிறவன் யோசிச்சானா, அவன் சங்க காலத்தை நோக்கி போவான். சங்க கால கல்வெட்டுகள், பாடல்கள், அதில இருக்கக்கூடிய குறிப்புகள் அத நோக்கி போவான். அப்படி இல்லன்னா கோவில்கள நோக்கி போவான். யாரும் படங்களை நோக்கி வரமாட்டாங்க. அதுவும் உன்ன மாரி ஆளுங்க எடுக்கக்கூடிய படங்களை நோக்கி யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெற்றிமாறன் இந்த முருகனை குறித்து ஒரு படம் எடுக்குறாரு. டயலாக்லாம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த வட சென்னையில டிலீட்டட் சீன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த அசிங்க அசிங்கமா ஜெயில்ல உட்காந்து பேசுவாங்கல்ல. ஓ, ஆ, இ இந்த வொவல்ஸ்ல பேசியிருப்பாங்க பாருங்க. வொவல்ஸ்ல பேசியிருப்பாங்க இல்லையா? அதே மாரி இந்த தமிழ் முருகன் படத்துலயும் வொவல்ஸ்ல பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? முருகப்பெருமான் வேல தூக்கி அடிக்கும்போது, ஓன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் இவனுங்க காட்டுவானுங்க. வொவல்ஸ யூஸ் பண்ணியிருப்பானுங்க. வேற எப்படிங்க இவனுங்க படம் எடுப்பானுங்க? வட சென்னையில ஹீரோயினியாவே கெட்ட வார்த்தை பேச வச்சவருங்க இவரு. முருகன சும்மாவா விடுவாரு? நீங்க வேணா பாருங்க. ஒரு சாமி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தர போறாங்கன்னா, அது இந்த படத்துக்காக தான் இருக்கும். இன்னும் இந்த படமே வரல. அதுக்குள்ளயே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். விடுங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட் ஐ அம் பிரிட்டி ஷூர் இந்த தமிழ் முருகன் அப்படின்ற இந்த ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வரலன்னா, நீங்க பாருங்க கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் வரும். உலகத்திலேயே ஒரு சாமி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ஆளுன்னா, முதல் ஆளானா அது நம்முடைய வெற்றிமாறனும், தனுஷாகத்தான் இருப்பாங்க. இப்போ யார் யாருக்கு நடுவுல தெரியுமா சண்டையே? சனாதன தர்மம் சொல்லக்கூடிய முருகன், அப்புறம் திராவிட முருகன். இவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டையே. சனாதன முருகனா, இல்ல திராவிட முருகனா? அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சு சண்டை போடுங்க. அவங்க கடவுள்னு சொல்லட்டும், நீங்க மனிதன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாருமே ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். உண்மையாலே இதுவும் ஒரு வகையில நல்லா தாங்க இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஈவேரா அத செஞ்சார், ஈவேரா இத செஞ்சார், ஈவேரா என்னென்னலாம் பண்ணிக்கிறாரு தெரியுமா? ஈவேரா மட்டும் இல்ல, என்னால பேண்ட் போட முடியாது. சாரி இது சட்டை போட முடியாது, பேண்ட் போட முடியாது, ஜட்டி போட முடியாது. ஈவேராவால தான் நான் இங்க வந்திருக்கேன். ஈவேராவால தான் நான் ஜட்டி போடுறேன். ஈவேராவால தான் நான் இது மாரி வீடியோலாம் பண்றேன் அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க இல்லையா? அவனுங்கெல்லாம் ஈவேராவுடைய கருத்துக்கள குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. முருகா, 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 முருகான்னு கத்திட்டு இருக்கானுங்க. உண்மையாலேயே இந்த ஒரு மாற்றமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. எடுங்க. இன்னும் எத்தனை பேர் வரீங்களோ எடுங்க. முருகன் கடவுள் இல்ல சொல்ல போறீங்களா? எடுங்க. முருகன் தமிழன்னு சொல்ல போறீங்களா? எடுங்க. முருகன் இந்தியாவை சேர்ந்தவரே கிடையாதுன்னு சொல்ல போறீங்களா? எடுங்க. இயேசுநாதர் இங்க பக்கத்துல தான் முருகன் கூட தான் ஓடி ஆடி விளையாடுனாரு சொல்லி படம் எடுக்க போறீங்களா? எடுங்க. இயேசு இந்தியாவை சேர்ந்தவர் தான் எடுக்க போறீங்களா? எடுங்க. எல்லாம் அல்லாஹ் பக்கம்லாம் இவங்க போக மாட்டாங்க. வாயிலே வெட்டுவாங்கன்றதுனால அல்லாஹ் பக்கம் மட்டும் இவங்க போகவே மாட்டாங்க. பார்ப்போம். இந்த சண்டையில யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். சனாதன தர்மத்தின்படி சொல்லப்படுகிற முருகனா, இல்ல ஏதோ திராவிட சித்தாந்தத்தின்படி இந்த திராவிடர்கள் உருவாக்குன முருகனா? சனாதன முருகனா, இல்லனா திராவிட முருகனா? யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தே